பச்சை என்றால் என்ன? பச்சை வந்தா ஏழ்மை. ஏழ்மை, ஏழ்மை, வறுமை, வறுமை. அது பேர் தான் பஞ்சை. ஆமா. அப்படி அப்படி யாரு பஞ்சையா இருக்கின்றார்களோ, ஆமா, அன்னவரை பார்த்து தானம் செய்ததா அடியானுக்கு தானா கர்ணன் நிதான கர்ணன் என்னை பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். ஆமா. எப்படிப்பட்ட நல்லவன் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு எதிரி இருந்தே தீரணும். ஆமாமா. அதுல ஏன் எதிரி யார் தெரியுமா? சொன்னா தெரியுமா? பாண்டவன் நடிப்பதை நான் ஒழுக்கூடிய பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஆமா அர்ஜுனன் தான் இந்த பாவிக்கு சத்ராதியாகும். சத்ராகும் அண்ணவனுக்காகவே ஆமா இந்த சபையில வந்திருக்கின்றேன். ஜெயம் ஜெயம் யாரோட வேலை சொல்ல வேண்டும் என்றால், ஆமா, நல்புறவின் கிராமத்தில் வாசம் வரக்கூடிய ஆமா, கிராம அசாட்சியம், கிராம மணியம், கிராம தலைவர், துணைத் தலைவர், உப தலைவர், அரவணை ஒருங்கரை சேர்ந்து கிராம தாமலம் எடுத்தது கிருஷ்ணார்ப்பணம். அதே இதே விதமாக பட்டணப்பள்ளி கிராமத்தில் வாசம் வரக்கூடிய என் அருமை என்ன வரக்கூடிய கேசவலாத்துக்கு வெறியார், நம்ம எப்போது நாடக நடிகர் கேசவலாத்துக்கு வெறியார் அடியனை வாத்தி கொடுத்தது 51 அண்ணன் பிரமுத்தாரும் ஆண்டவன் தொடர்போடு ஆளுமன் வாத்துக்கிற கிருஷ்ணார்ப்பணம். ஜெயம் ஜெயம். அர்ஜுனன் காகவே சபையில் இருக்கின்றேன். போகட்டும். என் தந்தை யார் தெரியுமா? சொன்னா தெரியுங்க. ஆதித்தன், ஆதித்தன், அருணன், அருணன், பலாரி, பலாரி, பனிபாகியோன், பனிபாகியோன், நெய்யோன், பகலோன் என்று சொல்லக்கூடிய 30 நாமதையும் எடுத்து சூரிய பகவான் தான் இந்த பாவிக்கு தந்தையாகும். அப்படியாகட்டும். இருந்தாலும் ஆமா, என் நாடு அங்க நாடு, என் குணம் தான குணம், என் எதிரி அர்ஜுனன், என் தந்தை பாண்டு சூரிய பகவான். இன்னும் என்ன சந்தேகம்? மாத்தா யாருங்க? என் ஆத்தா யாருங்க? என்ன 10 மாதம் சுமந்து விட்டெடுத்த தாயார் யார் என்று உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இதை கிடையாது உண்மையை தெரிவிக்கின்றவா. ஆமா, அப்படியாகட்டும்.